பைபிள் பேசுகிற பெரிய சத்தியத்துல ரொம்ப முக்கியமான அதிகமான வேத வசனங்கள் பயன்படுத்தி ஒரு சத்தியத்தை உறுதியிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்னா அந்த சத்தியம் என்னன்னா, உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்கிற சத்தியம் தான். நீங்க ஃபுல்லா பார்க்கலாம், ஆதியாகமத்திலிருந்து அப்படி பார்த்தீங்கன்னா the power of words. உங்களுடைய வாய் என்பது, உங்கள் நாவு என்பது, நீங்கள் பிரயோகிக்கும் வார்த்தை என்பது உங்க வாழ்க்கைக்கான ஒரு சுக்கான் மாதிரிங்க. சுக்கான் ஸ்டீரிங். இப்போ உங்க வாழ்க்கை கரெக்டா இல்லை, எப்படி திருப்புறது? நீங்க பிடிக்காத ஊர்ல இப்ப வாழ்றீங்க, இப்ப பிடிச்ச ஊருக்கு எப்படி போறது? வண்டியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஸ்டீரிங்கை வச்சு திருப்புவீங்க. ராங் ரூட்ல போனதுன்னா திருப்பி எடுத்து திருப்புவீங்க. இப்போ வாழ்க்கை தப்பா போகுது, வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எதிர்மறையா இருக்கு, எப்படி திருப்புறது? உங்களுடைய வார்த்தை தான். நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசுறது மூலம் உங்க வாழ்க்கைய மறுபடியும் ரீரூட்டிங் வருது பாருங்க, ரீரூட்டிங். திருப்புறீங்க. ரொம்ப நாளா தரித்திரத்தை, பலவீனத்தை, வியாதிய இதே பேசி 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 கடைசியில் சொல்லுவாங்கன்னா சொன்ன மாதிரியே நடந்துட்டலாம் அப்படிம்பாங்க. ஆமா, சொன்னா நடந்துரும்ல. இதுல வேற பெருமை. பார்த்தீங்களா பிரதர், நான் சொல்லிட்டே இருந்தேன், பார்த்தீங்களா பிரதர், நடந்துட்டலாம் பிரதர். ஆமா, சொன்னா நடந்துரும்ல பிரதர். நீங்க எடுத்து இன்னைக்கு சொல்லுங்க, நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க. கோடி கோடியா என் கரங்களை நான் சம்பாதிப்பேன், என் கை வாரி இறைக்கும் சொல்லுங்க. அந்த உலகத்துக்குள் உங்க வாழ்க்கை நிச்சயமாய் போகும்.